ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் சிரசங்கிக்கு வந்த ராகவேந்திரரிடம் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு பாளையக்காரர் மூலமாக கொடுமைப்படுத்தப்பட்ட பிராமணர்கள் எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரிடம் வந்து தாங்கள் படும் அவஸ்தைகளை எல்லாம் சொன்ன நிகழ்வையும், பாளையக்காரர் ஸ்ரீ ராகவேந்திரிடம் இங்கே யாகம் நடத்தக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்ன நிகழ்வையும் நேற்றைய உரையில் பார்த்தோம். அந்த சமயம் அந்த பாளையக்காரரை மௌனமாக ஸ்ரீ ராகவேந்திரர் பார்த்தார் என்ற செய்தியோடு நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நான் கேட்டதற்கு பதிலே இல்லையே, அப்படி என்றால் வேதங்கள் பொய் என்பதை தாங்களும் ஒப்புக்கொள்ளத்தானே கொள்வதாகத்தானே பொருள் என்று பாளையக்காரர் தொடர்ந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் வேதங்களை பற்றி சாதாரணமாக விளக்க தலைப்பட்டார். ஆனால் ஆரம்பத்திலேயே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து, இந்த விளக்கமெல்லாம் நான் எத்தனையோ கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு, உங்களால் வேதங்களுக்கு சக்தி உண்டு என்பதை நிரூபித்து காட்ட முடியுமா என்று கேட்டார். ஓ, அதற்கு நான் எப்போதும் தயார். எந்த விதத்தில் நிரூபிக்க வேண்டும் என்பதை மட்டும் சொன்னால் போதும். ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதும் பாளையக்காரர் சிறிது நேரம் யோசனை செய்தார். பின்னர் சட்டென்று ஏதோ நினைவுக்கு வந்தவரா, என்னிடத்தில் பட்டு போன மரம் இருக்கின்றது, பார்ப்பதற்கு காய்ந்து போன உலக்கை போன்று இருக்கும். பட்டு போன மரம் மீண்டும் துளித்ததாக வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட மரத்தை தங்களால் உங்கள் வேத மந்திரத்தால் துளிர்க்க செய்து காண்பிக்க முடியுமா என்று கேட்டார். யாராலும் முடியாது, எப்பொழுதுமே முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டதை முடியும் என்று வேதத்தால் நிரூபிக்க வேண்டும், அவ்வளவுதானே என்று கேட்டார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஆம், அவ்வளவுதான். அப்படியானால் அந்த மரத்தை இங்கே கொண்டு வாருங்கள், வேத மந்திரங்களின் சக்தியினால் துளிர்விடச் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்து காண்பித்து விட்டால் நீங்கள் சொல்கின்றபடி நான் நடந்து காண்பிக்கின்றேன், என்னுடைய கொள்கையும் நான் அடியோடு மாற்றிக்கொள்கின்றேன் என்றவாறு பாளையக்காரர் அங்கிருந்து சென்றார். தன்னிடமிருந்த உலக்கையை போன்றதொரு உலர்ந்த மரக்கட்டையை எடுத்து வந்து ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கொடுத்தார் பாளையக்காரர். அதை பெற்றுக்கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் அவன் கண்ணெதிரிலேயே அங்கிருந்த முற்றத்தில் அதை நட்டு வைத்தார். பின்னர் அனுதினமும் அந்த மரக்கட்டைக்கு வேத மந்திரங்களை ஜபித்து கமண்டலத்திலிருந்த நீரை ஊட்டினார். ஸ்ரீ மூலநாமர் அபிஷேக ஜலத்தையும் அந்த மரக்கட்டைக்கு வார்த்து வரலானார். இப்படியாக சில நாட்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் செய்து வந்தபோது நட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த பட்டுப்போன மரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பசுமை வர துவங்கியது. இன்னும் சில நாட்கள் கழித்து அந்த மரத்துண்டு அழகாக துளிர்விட ஆரம்பித்தது. அவ்வளவுதான். பாளையக்காரர் ஊரையே கூட்டிக் கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரனிடம் வந்தார். சுவாமிகளை வணங்கினார். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் எவ்வளவோ கொடுமைகள் இழுத்து விட்டேன். வேதங்களுக்கு இருக்கும் மகத்துவத்தை அறியாமல் மடத்தனமாக நடந்து கொண்டு விட்டேன். இன்று சவாலில் தோல்வியுற்று மனம் திருந்தி உங்கள் தண்டனைக்காக நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் தரும் தண்டனையை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கண்ணீர் உரித்தார். எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும். மற்றவரின் பொருள்களையோ சொத்தையோ அபகரித்திருந்தால் அதை திருப்பி அவரவர்களிடம் தந்துவிட வேண்டும். இதுதான் தண்டனை. ஸ்ரீ ராகவேந்தர் சொன்னதும் அப்படியே செய்கின்றேன் சுவாமி என்று சொன்னதோடு அல்லாமல் பிராமணரின் நிலங்களை மட்டுமல்லாது விளைபொருள்களையும் சேர்த்து அவர்களிடம் திருப்பி கொடுத்தார். பின்னர் எல்லோரின் வேண்டுகோளுக்கிணங்க சிரசங்கியிலேயே சிறிது யாகத்தை செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஹூப்ளியை அடைந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திராய நமக.